இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு படுத்திருக்கிறா. அதே ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸும் வந்துகிட்டு இருக்கு. அந்த டிரைவர் வண்டி நிறுத்திட்டு கீழே இறங்குவாரு. உடனே உள்ள இருக்க ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா கீழே இறங்காதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே அங்க இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதே இடத்துல லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்குவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளவு சொல்லுவா, ஆனா எதுவுமே கேட்காம அந்த டிரைவர் கீழே இறங்கி போய்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணோட பாடி கிட்ட போயிட்டு திருப்பி பார்க்குவாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்குவா. உடனே உள்ள இருக்க அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பொண்ணு கண் முழிச்சு உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அங்க இருக்க டிரைவரோட கழுத்துல ஒரே கிளியே கிழிச்சிடும். அதை பார்த்து அந்த போலீஸ் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அப்படியே அங்க இருக்க இன்னொரு டிரைவரோட வயிற்றிலையும் கிழிச்சிடும். அந்த ரெண்டு டிரைவரும் அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடும். அந்த சாம்பிக்கு ரெண்டு கையுமே இருக்காது. இங்க இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா அதை ஷூட் பண்ண பார்க்குவாங்க. எவ்வளவு ஷூட் பண்ணலாம் அந்த சாம்பி இவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கும். இவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. இந்த பொண்ணு பயத்துல எவ்வளவோ ஷூட் பண்ணுவா. அப்போ கூட அந்த சாம்பி கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சத்தத்தால ஏகப்பட்ட சாம்பிக்கு இந்த பொண்ணு கிட்ட வந்துகிட்டே இருக்கும். சுத்தி பார்த்தா நிறைய சாம்பி வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தப்பிச்சு போகலான்னு இந்த பொண்ணு எல்லா சாம்பி ஷூட் பண்ண பார்க்குவா. ஆனா எதுவுமே சாகாது. பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வீட்ல இருந்து ஒரு பொண்ணு ஜன்னல் வழியால பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு சாம்பி நினைச்சு இந்த போலீஸ் அவங்கள ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு அதே இடத்துல கீழே விழுந்து அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்குவாங்க. இந்த போலீஸ் அந்த வீட்டுக்கு கதவு தட்டிக்கிட்டே இருக்குவாங்க. ஆனா யாருமே திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாமியை கிட்ட வந்துகிட்டே இருக்கும். உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போலீஸை காப்பாத்திடுவாங்க. உள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட மனுஷங்க இருக்குவாங்க. எல்லாருமே சாமிக்கு பயந்துகிட்டு தான் இந்த இடத்துல தங்கிக்கிட்டு இருக்குவாங்க.